கொஞ்சமாவது பயப்படாமல் இருந்தோம் வீட்டுக்குள்ளே. இப்போ வீட்டுக்குள்ளே வேற வருது, என்னதான் பண்ணுறதோ. நாளைக்கு கண்டிப்பாக சாமியாரை போய் பார்த்துடணும். ஆனால் விடியறதுக்குள்ளே என்ன நடக்குமோ தெரியலையே. ஆமாம் லட்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வீட்டுக்குள்ளெல்லாம் வருது, இனி பெட்ரூம்குள்ளே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த ரூமில் வேற பிள்ளைங்களும் பத்திரகாளிக்கா மட்டும்தான் இருக்காங்க. நம்ம வேற இங்கே இருக்கோம். தனியாக இருந்துட்டு ஏதாவது பார்த்து பயந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஐயோ ஆமாம்ல, இப்போ என்ன பண்ணலாம்? வசந்திக்கா, நம்ம எல்லாரும் ஒன்றா போய் அவங்களையும் இந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாமா? இல்லைன்னா இங்கேருந்து நம்ம அந்த ரூமுக்கு போய்க்கலாம். அதுதான் நல்லது. எல்லாரும் ஒரே ரூமில் இருந்தால் பிரச்சனை இல்லைல்ல. ஆமாம் சின்ன பொண்ணு, ஆனால் எப்படி போகிறது? வெளியே பேய் நின்றுச்சுன்னா? மெதுவாக கதவு திறந்து பார்ப்போம்க்கா. இருந்துச்சுன்னா இங்கேயே இருப்போம், வேறு வழி இல்லை. இல்லைன்னா டக்குன்னு போய் கூட்டிகிட்டு வந்துடலாம்ல. இல்லைன்னா நம்ம எல்லாரும் அங்கே போயிடலாம். எல்லாரும் அங்கே போகிறது கஷ்டம் சின்ன பொண்ணு. இங்கே சோனி சந்தியா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி பேயை பார்த்து பயந்து வேற இருக்காங்க. நம்ம பேசாமல் அவங்கள போய் கூட்டிகிட்டு வரலாம். இன்னும் அந்த பிள்ளைங்களுக்கு இப்போ தெரியாதுல்ல. அவங்கள போய் கூட்டிகிட்டு வரலாம். பூமாரி கூட பெரிய பிள்ளை எந்திரிச்சு நடந்துப்பா. கனியை வந்து நம்ம தூக்கிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடலாம். என்ன? சரிங்க லட்சு, அப்போ வாங்க போய் பார்க்கலாம் என்னன்னு. எனக்கு வேற பயமா இருக்கு வெளியே வர்றதுக்கு. கனி ஏதாவது பார்த்து பயந்துட்டோம், உனக்கு பிரச்சனை இல்லையா? வா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போனால் தானே கூட்டிகிட்டு வர முடியும். சரி போகலாம். முதல்ல கதவை திறந்து எட்டி பாருங்க. ஐயோ, கரண்ட் போயிருச்சு. சின்ன பொண்ணு முதல்ல கதவை சாத்து. ஐயோ, இப்போ என்னதான் பண்ணுறது? கதவை திறந்து பார்த்தா ஒன்றும் தெரியாதே, இல்லை இருட்டாக இருக்குமே. என்ன பண்ணலாம்? கரண்ட் வருதான்னு பார்க்கலாம் சின்ன பொண்ணு. கரண்ட்டு எப்போ வந்து அவங்கள எப்படி லட்சம் கூட்டிகிட்டு வர்றது? தனியாக வேற இருக்காங்கல்ல. கரண்ட் வேற போயிருக்கு. நம்ம எல்லாரும் போகிறது தான் நல்லது. அது சரிதான் சின்ன பொண்ணு. கரண்ட் இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ இந்த 2 பிள்ளைங்களும் தனியாக இருப்பாங்களே. லட்சம் அவங்க தூங்கிட்டு தானே இருக்காங்க. அவங்க தூங்கிட்டே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். சரி சின்ன பொண்ணு. அப்போது அந்த கபோர்டு மேலே கேண்டில் இருக்கும் பாரு, அப்படியே கை நீட்டி எடு சின்ன பொண்ணு. சரி லட்சோ. சீக்கிரம் பற்ற வை சின்ன பொண்ணு, இருட்டா இருக்கு. பற்ற வச்சாச்சு, போகலாமா? முதல்ல கதவை திறந்து பாரு சின்ன பொண்ணு. இருட்டால இருக்கு, ஒன்றுமே தெரியலையே. அப்பா, கரண்ட் வந்துருச்சு. சரி வாங்க, மெதுவாக போகலாம். வாங்க சீக்கிரம். என்ன, யாரோ என் பின்னாடி வர மாதிரி இருக்கு. எல்லாரும் எனக்கு முன்னாடி தானே போயிட்டு இருக்காங்க. ஐயோ சீக்கிரம் ஓடுங்க, பேய்! ஐயோ, எங்க போனாலும் இந்த பேய் விடாது போல. சீக்கிரம் வாங்க. ஐயோ, அந்த பேய்க்கு பயந்து வெளியே வந்துட்டோமே. ஐயோ லட்சு, இப்போ என்ன பண்ணுறது? உள்ளே போனாலும் அந்த பேய் நிற்கிது, வெளியே வந்தாலும் அந்த பேய் நிற்கிது. ரூம்குள்ளேயே இருந்திருக்கலாம் போல். இப்போ என்ன லட்சு பண்ணுறது? பின்னாடி பக்கம் ஏதாவது வழி இருக்கா ரூம்குள்ளே போகிறதுக்கு? இல்லை சின்ன பொண்ணு, பின்னாடி கதவும் உள் வழியாக பூட்டி வச்சிருக்கேன். அதனால போக முடியாது. உள்ளே இருந்தால் கூட பரவாயில்ல லட்சு. ரூம்குள்ளேயாவது உள்ளே போய் கதவு சாத்திக்கிட்டோம். இப்போ வெளியே வேறு நிற்கிறோம். அந்த பேய் வந்தால் இப்போ என்ன பண்ணுறது? உள்ளேயே போயிடலாம் சின்ன பொண்ணு. பயங்காட்டுறதுக்கு தான் அந்த பேய் துரத்தி இருக்கும். நம்ம நைஸாக ஒரு ரூம்குள்ளே போய் கதவை பூட்டிக்கலாம். ஆமாம் லட்சு, கதவை திறங்க, போகலாம். சின்ன பொண்ணு, கதவை திறக்க முடியல. போச்சு போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்போ வேற வெளியே அந்த பேய் வந்துச்சுன்னா எங்கே ஓடுறது? பேசாம லட்சுமிக்கா எங்க வீட்டுக்கு போயிடலாம். பக்கத்து வீடு தானே என் வீடு. வாங்க அங்க போலாம். முதல்ல அதை பண்ணுங்க, சீக்கிரம் போங்க. அக்கா சீக்கிரம் போங்கக்கா, கதவை தட்டுங்க. பேய் பின்னாடி வந்துட போகுது. என்னங்க என்னங்க, நான் வசந்தி வந்திருக்கேன். கதவை திறங்க. ஏங்க கதவை திறங்க. வசந்தி, உங்க வீட்டுக்காரும் பையனும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க போல. இப்போதைக்கு கதவு திறக்க மாட்டாங்க போலயே. ஆமாக்கா, தூங்கிட்டாங்க போல. இப்போ என்னக்கா பண்ண? வேற வழியே இல்லை. வாங்க என் வீட்டுக்கே போகலாம். நல்லா கதவு திறந்து பார்க்கலாம். சும்மா டைட்டாக மூடி இருக்கும், அவ்வளோதான். நம்ம போய் 4 பேரும் நல்லா இடித்து தள்ளிட்டு உள்ளே போயிடலாம். ஆமாம், அதையாச்சும் பண்ணலாம். வாங்க சீக்கிரம்.
என்ன வசந்தி கதவு தட்டின மாதிரி இருந்தது, ஆளவே காணோம். கனவு எதுவும் கண்டிருப்பேன் போல. சரி, உள்ள போவோம். ஐயோ பேய்! ஆமாம் ஆமாம், யாரும் பேசாதீங்க. அது இன்னும் நம்மளை பார்க்கல. பார்த்துருந்தா முன்னாடி வந்திருக்கோம். அப்படியே பின்னாடி மெல்ல மெதுவாக போங்க. நடந்து போடி சீக்கிரம். ஐயோ, இப்போ எங்கேயுமே போக முடியாமல் நிற்கிறோம். இப்போ என்ன பண்ணுறது? பாதுகாப்பான ஒரு இடம் இருந்தால் தான் தூங்கி எழுந்திரிச்சு நாளைக்கு காலைல சாமியாரை போய் பார்க்க முடியும். என்ன பண்ணலாம்? நல்லா யோசிங்க. சீக்கிரமா எங்கேயும் பேய் வந்துட போகுது. நல்லா மாட்டிக்கிட்டோம் போங்க. வசந்திக்கா, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் மாடு கட்டி போடுற இடம் இருக்கும்ல. முன்னாடி நீங்கள் மாடு வச்சுருந்தப்ப வச்சுருந்தீங்களே, அந்த இடத்துக்கு போய் தூங்கிடலாமா? கதவை திறந்துருக்குமா? ஆமாம் உமா, அது திறந்து தான் இருக்கும் எப்போதுமே. சும்மா தாழ்பால் தான் போட்டிருப்பேன். பேசாமல் அங்கே வாங்க போகலாம். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். நல்ல வேலை இப்பயாவது உமாவுக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி வாங்க போயிடலாம். நல்ல வேலை, பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு இங்கே வந்துட்டோம். இந்த இடமாவது கிடைச்சதே. ஆமாம் லட்சுமிக்கா, பரவாயில்ல. இந்த ரூமெல்லாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்தனால அப்பப்போ எங்கள் வீட்டுக்காரர் புழுக்கமாக இருந்துச்சுன்னா இந்த ரூமில் வந்து படுப்பார். அதனால் கொஞ்சம் கட்டெல்லாம் போட்டு வச்சோம். இப்போ நமக்கு யூஸ் ஆகுது. போதும், அங்கே இங்கே ஓடி ஓடி டயர்டாக இருக்கு, தூங்கலாம். ஆமாம், எல்லாரும் படுங்க. காலைல எந்திரிச்சு வீட்டுக்கு போகணும்ல. பத்திரகாளி கமுழிச்சாங்கன்னா நமக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ என்னன்னு பேசிக்கலாம். ஆமாக்கா, எல்லாரும் தூங்கினாதான் காலையில் நேரமே எழுந்துச்சு போய் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். அப்போ தான் நம்ம சாமியாரை பார்க்க முடியும். ஆமாம் லட்சு, எனக்கு ஒரு டவுட்டு. நாங்கள் பயந்து உங்கள் ரூமில் வந்து பேசிகிட்டு இருந்தப்போ சோனியாவும் சந்தியாவும் பேயை பார்த்து பயந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அது என்ன லட்சு? அதை ஏன் கேட்குறவுமா? நாங்கள் படுத்த கொஞ்ச நேரத்துலேயே இவங்க பேய் பேய் ஜன்னலில் பேய் நிற்கிதுன்னு ஒரே பயம். அப்புறம் நாங்கள் தான் சமாதானப்படுத்தி படுக்க வச்சோம். கொஞ்ச நேரம் சரி நம்பி ஹாலில் போயிட்டு பிள்ளைங்களும் இப்படி தான் பயந்துட்டாங்க போல். நாங்கள் பேசிகிட்டு இருக்க சின்ன பொண்ணோட வீட்டுக்காரர் மாதிரியே ஒரு சத்தம். அப்போ நாங்கள் போய் ஜன்னல் வழியை பார்த்து பேயை பார்த்து பயந்து போய் தான் நாங்கள் உள்ளே வந்து உட்காந்து. அதுக்கடுத்து நீங்கள் வந்தீங்க. இந்த பேய் எல்லாரையும் தொந்தரவு பண்ணுது. இது வேறையா? ஒரு டைரி எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ பாடுபடுத்துது இந்த பேய். நாளைக்காவது முடிவு கிடைக்கணும். கடவுளே எங்களை காப்பாத்துப்பா. எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்புவோம். இப்போ தூங்குவோம், காலையில் எந்திரிக்கணும்ல. நல்ல வேலை பத்திரகாளிக்கா, நீங்கள் இருந்தனால சமைச்சு முடிச்சிட்டீங்க. ஸ்கூலுக்கும் அனுப்பியாச்சு பிள்ளைங்களை. ஆமாம் லட்சுமி, காலையில் எங்கே தான் போனீங்க? வெளியே இருந்து வந்த மாதிரி இருந்தது. அதை ஏன்க்கா கேட்குறீங்க? வீட்டுக்குள்ளேயும் நேற்று பேய் வந்துருச்சுக்கா. அம்மாவோட புருஷன் கூப்பிட்ற மாதிரி இருக்குது, சின்ன பொண்ணு புருஷன் கூப்பிட்ற மாதிரி இருக்குதுன்னு வெளியே போய் பார்த்தா பேய். அப்புறம் சரி உங்களையும் கூட்டிகிட்டு வரலாம், ஒரே ரூமில் இருந்துக்கலான்னு கூட்டிகிட்டு வர போகும்போது பேய்க்கு பயந்து எல்லாரும் வெளியே போயிட்டோம். அப்புறம் கதவை திறக்க முடியாமல் போய் வசந்தி வீட்டில் பின்னாடி மாடு கட்டி வச்சிருப்பால முதல்ல, அந்த ரூமில் படுத்துக்கிட்டோம்க்கா. அதனால தான் லேட் ஆயிடுச்சு காலைல எந்திரிச்சு வர்றதுக்கே. இவ்வளோ விஷயம் நடந்துருச்சா? எனக்கு தெரியவே இல்லை லட்சுமி. நல்லா தூங்கிட்டேன். பிள்ளைங்க காலையில் எந்திரிச்சதுமே கேட்டாங்க. நான் தான் கோயிலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி சமாளித்தேன். கரெக்டாக நீங்களும் வந்தீங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னு சொல்லிட்டீங்க. அதனால் பரவாயில்ல. பரவாயில்லக்கா நீங்கள் இருக்கவும். இல்லைன்னா பிள்ளைங்கள்லாம் தனியாக இருந்திருப்பாங்க, நம்மெல்லாம் அங்கே மாட்டி இருந்திருப்போம். ஆமாம் லட்சுமி, எனக்கு காலையில் எந்திரிக்கும் போது தான் தெரியுமே நீங்கள் இல்லைன்னு. எங்களுக்கே தெரியலக்கா, இப்படி போய் நைட்டு மாட்டிக்கிட்டோம். எப்படியோ வந்தாச்சு. சரிக்கா, நான் சின்ன பொண்ணுக்கும் உமாக்கும் ஃபோன் பண்ணி அப்படியே கோயிலுக்கு வர சொல்லிடுறேன். ஆமாம் லட்சுமி, நீ ஃபோன் பண்ணி சொல்லிடு. நம்ம 3 பேர் இப்படியே போயிடலாம். சின்ன பொண்ணு நீயும் உமாவும் அப்படியே கோயிலுக்கு வந்துடுங்க. நாங்கள் 3 பேர் இங்கேருந்து வந்துடுறோம். உமாவை மறக்காமல் டைரியை எடுத்துகிட்டு வர சொல்லிடு. சீக்கிரமாக வந்துடுங்க. அப்படியா? சரி, இங்கே தான் இருக்கா, நானே எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் நேரமாக்காமல் வந்துடுங்க. அவளுங்க அப்படியே வந்துடுறாங்களாம்மாக்கா? இங்கே தான் டைரி இருக்காமா, நம்ம எடுத்துகிட்டு போவோம் சீக்கிரம்.
சரி லட்சுமி, வா போகலாம். லட்சுமி, நான் வெளியே நிற்கிறேன், நீ வீடை பூட்டிட்டு டைரி எடுத்துட்டு வா. ஆ சரிங்கக்கா, வெளியே நில்லுங்க, வரேன். சரி, அந்த டைரி எடுத்துட்டு போவோம் சீக்கிரம். பக்கத்துலேயே வீட்டை வச்சுட்டு இன்னும் அவளுங்களை காண பாருங்கக்கா. நம்மளே வந்துட்டோம். அவளுகளுக்கு இதே வேலை தான் லட்சுமி. பிரச்சனையே அவளுக்குனால தான். முதல்ல அவளுக்கு தான் வந்திருக்கணும். இன்னும் காண பாரு. சாமியார் எங்கேயாவது போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? இன்றைக்கும் மாட்டிக்க வேண்டியதான். போதும் போதும், திட்டாதீங்க, வந்துட்டோம். டைம் ஆகுதுல்ல சின்ன பொண்ணு. சாமியார் எங்கேயாவது போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? சரி, கோவப்படாதுங்க பத்து. வீட்டிலலாம் சொல்லிட்டு வர வேண்டாமா? என் மாமியார் சும்மாவே கத்திக்கிட்டு இருக்கோம், அதான் சொல்லிட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி வாங்க, முதல்ல சாமியாரை பார்க்க போகலாம், அப்புறமா வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். ஆமாம்மா, வாங்க. டைரி எங்க லட்சு? என்கிட்ட தான் இருக்கு சின்ன பொண்ணு. இருக்குது, வாங்க போகலாம். சாமி, நாங்கள் அந்த டைரியை கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கோம் சாமி. நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அந்த பேய்கிட்ட இருந்து. கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா சாமி, சீக்கிரமா ஏதாவது வழியை காமிங்க. இந்த டைரியை கொண்டு வந்தா மட்டும் பிரச்சனை முடிஞ்சிடாது. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிரச்சனையே இருக்குது. அதை நீங்க முடிச்சா மட்டும்தான் நிரந்தரமா அந்த பேயை விட்டு தப்பிச்சு இருக்க முடியும். பரவாயில்ல சாமி, அந்த வழி என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன். இந்த டைரிய நீங்க 5 பேரும் நள்ளிரவு 12 மணிக்கு போய் அந்த பொண்ணை புதைச்சிருப்பாங்கல்ல, அது மேல கொண்டு போய் வச்சுட்டு வரணும். திரும்பி பார்க்காம வரணும். என்ன சாமி சொல்றீங்க? அப்ப நாங்க சுடுகாட்டுக்கு போகணுமா? ஆமா, சரியா 12 மணிக்கு அங்க கொண்டு போய் வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். என்ன சாமி சொல்கிறீங்க? இங்கே ஒரு பேயை வச்சே எங்களால் சமாளிக்க முடியல. சுடுகாட்டுக்கு போனால் நிறைய பேய் இருக்கும். நாங்கள் எப்படி சாமி போயிட்டு வருவோம்? வேற வழியே இல்லையா? இல்ல, இந்த வழி மட்டும்தான் இருக்கு. இதை பண்ணா மட்டும்தான் நீங்க பேய்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். ஆனா சாமி, நாங்க விட்டு விட்டு வெளியே வந்தாலே இந்த பேய் நிற்கும். சுடுகாட்டுக்கு போனா நிறைய பேய் நிற்கும். அதுங்க கிட்ட இருந்தாலும் நாங்க எப்படி தப்பிச்சு இந்த புக்கை வச்சுட்டு வர முடியும்? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அதுவும் என்னன்னு சொல்லிருங்க சாமி. சொல்றேன். நீங்க வீட்ல இருந்து கிளம்பும் போதே உங்க பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுட்டு தான் போகணும். அந்த விளக்க வேற யாராவது ஒருத்தர் அணையாம பார்த்துக்கணும் நீங்க திரும்பி வர வரைக்கும். அப்போ உங்களால பாதுகாப்பா திரும்பி வர முடியும். சரி சாமி, அப்படி விளக்கேற்றி வச்சு பத்திரமா பார்த்துக்கிட்டா எங்களை பேய் எந்த தொந்தரவும் பண்ணாதுல்ல? அந்த விளக்கு அணையாம இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த விளக்கு அணைஞ்சிச்சுன்னா உயிருக்கு கூட ஆபத்து ஆகும். அதனால நீங்க 5 பேரும் கண்டிப்பா போகணும். வேற யாராவது ஒருத்தரை அந்த விளக்கு அணையாம பார்த்துக்க சொல்லுங்க. எந்த பிரச்சனையும் வராது. சரிங்க சாமி, நாங்கள் அந்த டைரி அங்கே கொண்டு போய் வச்சுட்டு நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறோம். நல்லதே நடக்கும். ஐயோ, இங்க வீட்டில் இருக்க பேயவே சமாளிக்க முடியாது. நைட்டு சுடுகாட்டுக்கு வேற போகணுமா? கண்டிப்பா போய் தான் ஆகணும். லட்சுமி. ஆனா பிள்ளைங்கள்லாம் என்ன பண்றது? விளக்கு யாரை பார்த்துக்கிறது? அதெல்லாம் யோசிங்க. நான் எங்க அக்காவை தான் வர சொல்லலான்னு இருக்கேன்க்கா. அவளுக்கு தான் எல்லா பிரச்சனையும் தெரியும். பிள்ளைங்களையும் பத்திரமா பார்த்துப்பா, விளக்கையும் அணையாம பார்த்துப்பா. நம்மளும் நிம்மதியா போயிட்டு வரலாம். எல்லா பிள்ளைங்களும் இங்கேயே விட்டுட்டு போயிடலாம்ல. ஆமாம் லட்சம், நீங்கள் உங்கள் அக்காவையே வர சொல்லுங்க, அதான் நமக்கும் நல்லது. எனக்கு இப்போயே நினச்சாலே பயமாக இருக்குது சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு. சரி, வீட்டில் எல்லாம் சொல்லிட்டு வந்துடுங்க. ஆமாம், இப்போவே தூக்கம் வருது. நான் போய் தூங்கி எந்திரிச்சு சொல்லிட்டு சாயந்தரமா வரேன். நைட்டு எங்கே தூங்க முடியும்? இப்போயே நல்லா தூங்கிக்க வேண்டியதான். ஆமாம் உமா, எல்லாரும் கொஞ்ச நேரம் தூங்குங்க. டயர்டாக இருக்கும் நேற்று தூங்காததே. அதனால் நல்லா நிம்மதியாக தூங்கி எந்திரிங்க. சாயந்தரம் பார்க்கலாம். உமா, கவலைப்படாமல் இரு. என்ன, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ பயந்துக்காத, நாங்கள்லாம் இருக்கோம்ல. ஆமாம் உமா, பயப்படாமல் இரு. கனியை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டுக்கார்ட்டையே விட்டுட்டு வந்துரு. இங்கே வர வேண்டாம். என்ன, சின்ன பிள்ளை இல்லை? சரிங்க லட்சு.
வசந்தி வேற அப்பயே போயிட்டா வீட்டுக்கு. நான் இங்கே வந்தானா சொல்லிக்கிறேன், இல்லைன்னா நான் வெளியே போனேன்னா பார்த்தேன்னா சொல்லிக்கிறேன். எங்கள் அக்கா வரா இங்கே வந்து பிள்ளைய விட்டுருன்னு. இங்கே கூட சோனி சந்தியாலாம் இருக்காங்க, அதனால ஒன்றா இருந்துப்பாங்க. ஆமாம் லட்சுமி, சொல்லிடு. எல்லாரும் சாயந்தரம் வரதுக்கு முன்னாடி அவங்கவுங்க வீட்டில் சாமியை கும்பிட்டுட்டு வாங்க, சரியா? அப்படியே வந்துடாதீங்க. அதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு தான் வருவோம் பத்து. சும்மாவே பயமாக இருக்குது, இன்னைக்கு சுடுகாட்டுக்கு வேற போகிறோமா. ஐயப்பா, சரி நான் கிளம்புறேன். சரி, 2 பேரும் பார்த்து போங்க. சரி லட்சு.